இந்த துர்காவும் சிவாவும் இருக்கிற வரைக்கும் அவங்க எதையுமே நம்ப மாட்டாங்க மலரு. அவங்க 2 பேரும் அப்படிப்பட்டவங்க தான். ஆனா எல்லா கதையிலையும் கெட்டவங்களுக்கு ஒரு முடிவு இருக்கிற மாதிரி இவங்களுக்கும் இவங்க கதைக்கும் ஒரு முடிவு இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத மலரு. நான் ஒன்னு சொல்றேன், அதை எனக்காக செய்வீங்களா? சொல்லு மலரு, செய்றேன். நல்லவங்களுக்கு உதவலன்னா நாம இருந்து என்ன பயனு? சொல்லு மலரு, நான் என்ன செய்யணும்? சொல்றேன். எனக்காக இதை செய்யுங்க ப்ளீஸ். கண்டிப்பா செய்யற மலரு, நீ கவலையப்படாத மலரு, சரியா? ஏய் பொங்கல், என்னப்பா? எதுக்கு இப்படி பயப்படுற? ஒண்ணு இல்ல. சரி, யாருக்கு ஜூஸ் போட்டுட்டு இருக்க? துர்கா மேடம்க்கு. அப்படியா? சரி, எனக்கு ஒரு ஜூஸ் போடு. என்ன ஜூஸ் வேணும் உனக்கு? போட்டுட்டு இருக்கல்ல, அதுலயே எனக்கு ஒரு கிளாஸ் கொடு. சரி, முழிக்காம போடு. இந்தாப்பா. துர்கா மேடம், இந்தாங்க மாதுளை ஜூஸ். நான் உன்கிட்ட ஜூஸ் கேட்கவே இல்லையே. மேடம்க்கு ஜூஸ் போட்டு போய் கொடுத்தனா, அவங்க என்னமோ தெரியல துர்கா டல்லாவே இருக்கா, அவளுக்கும் ஜூஸ போட்டு போய் குடுன்னு மேடம் சொன்னாங்க. அதான் உங்களுக்கும் ஜூஸ் போட்டு கொண்டு வந்தேன். உண்மையிலேயே அம்மா தான் சொன்னாங்களா? ஆமா மேடம். சரி, அப்ப கொடு. அவ்வளோ டேஸ்டாவா இருக்கு. குடிங்க குடிங்க. என்னப்பா குடிச்சிட்டியா? கக்குடு. என்ன இப்படி தள்ளுது? எப்படி தூக்கமா வருது?